ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 5 முட்டை இதை வந்து உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் அந்த முட்டைக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா முட்டையை வந்து அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸோ இப்படி ஒரு ஸ்கொயரான பாத்திரமோ எடுத்துக்கலாம். இது வந்து கேக் டன். இதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம அடித்து எடுத்த அந்த முட்டையை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப ஆவியில் எப்படி வேக வைக்கணுமோ அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த முட்டை வந்து நல்லா வேகிற வரைக்கும் ஒரு கத்தியை விட்டு பாருங்கள், ஒட்டாமல் இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும், அதாவது ஒரு 20 நிமிஷம் ஆகும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த சமயத்தில் இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் சோள மாவு, அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு, அப்புறமா இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாவு கொஞ்சம் சப்புன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் வந்து சிக்கன் கபாப் மசாலா கொஞ்சம் போடுறேன். நீங்கள் இதில் வந்து வத்தல் தூள், கரம் மசாலா, இல்லாட்டி சிக்கன் 65 பவுடர் இப்படி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும், அது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச முட்டை வந்து நல்லா வெந்துட்டு இதை வந்து ஒரு நல்ல சதுரமாக வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி க்யூபாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம கலக்கி வச்ச மாவில் இந்த முட்டையை முக்கி பொரிக்க போகிறோம். எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போது நம்ம முட்டையை ஒவ்வொன்றா முக்கி எடுத்து இந்த எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெயை வந்து மிதமான தீலெல்லாம் வைக்க வேண்டாம், நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த முட்டையில் வெள்ளையாக இருக்கிறது வந்து மாவு ஒட்டாமல் இருக்குது. அதாவது மாவு வந்து நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. அதாவது பஜ்ஜி மாவோட கெட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் முட்டையில் ஒட்டும், இல்லாட்டி ஒட்டாது. நம்ம பொரிக்கும் போது நல்லா அழகாக நல்லா கிறிஸ்பியாக லைட் வெயிட்டாக இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும் இந்த முட்டை. பாருங்கள், நல்லா எல்லா முட்டையும் இதே மாதிரி முக்கி பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த கடாய் காஞ்சதும் இதில் ஒரு 2 குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம பொரித்து எடுத்து அந்த எண்ணெயே சேர்த்துடலாம். அந்த எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயை காஞ்சதும் இதில் ஒரு 4-5 பல் பூண்டு அதை பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் பெரிய வெங்காயம்னா 1 போதும், அப்படி இல்லைனா 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்குறேன். வத்தல் தூள் ஒரு அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா. நீங்கள் இந்த தூள்கள் எல்லாம் சேர்க்காம கூட செய்யலாம். நான் கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சேர்க்குறேன். சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம சாஸஸ் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். முதல்ல நான் வந்து ரெட் சில்லி சாஸ் இது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். அப்புறமா சோயா சாஸும் 1 டீஸ்பூன். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது டொமேட்டோ கெச்சப், தக்காளி கெச்சப். இது மட்டும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அப்படின்னா இது வந்து ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி கெச்சப் மட்டும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு தக்காளி கெச்சப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு இதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அந்த சாசஸ்லேயும் உப்பு இருக்கும், ஆனாலும் நீங்கள் பார்த்து அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு இதை வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சோள மாவு தான் இது வந்து இந்த கிரேவியாக கொடுக்கும் நம்ம செய்ய போகிற மஞ்சூரியனை. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அந்த கரைச்சி வச்ச சோள மாவை நம்ம இந்த கடாயில் சேர்த்துடலாம். நம்ம வதக்கிட்டு இருக்க பொருட்களோடு சேர்த்துடலாம். பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு நம்ம இந்த சோள மாவை இதில் சேர்த்துடலாம். கரைச்சி வச்ச சோள மாவு சேர்த்த உடனே இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டிப்படும்.
அதனால் தீயை வந்து நல்லா மிதமாக நல்ல சிம்மில் வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை, அந்த மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொரித்து வச்சு அந்த முட்டைகளை இதில் சேர்க்கலாம். முட்டையை சேர்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்து அந்த அடுப்பில் வச்சு கிண்டினீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, போயிடும். அதனால் ஆஃப் பண்ண உடனே நம்ம முட்டையை சேர்த்துலாம். முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து இந்த முட்டையை வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்க போகிறோம். இது வந்து நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட, சாதத்து கூட, எது கூட சேர்த்தும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இது வந்து இந்த மஞ்சூரியன் செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும், சாகி மாதிரி ஆகிடும். அதனால் செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.